நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷவர்மாவில் உள்ள குப்பூஸ் கொஞ்சம் பழைய குப்பூஸ் அப்படிங்கனால நான் இன்றைக்கி குப்பூஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் வந்துட்டு தோசை ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இது வேறு ஒன்றுமே இல்லை, இந்த சிறுபயிறு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ சிறுபயிறு வேறு சில மில்லட்ஸ்லாம் போட்டு தோசை ரெடி பண்ணியிருந்தோம். இப்போ டயட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி தோசைகள் மட்டும் தான் சாப்பிட்றது. ஸோ இந்த மில்லட் தோசையில் வந்துட்டு இந்த ஷவர்மா வந்து டேஸ்ட் பண்ணுறோம். ஷவர்மா எடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி மில்லட் தோசையிலே வந்து ரொம்ப காஞ்சி போன சில பார்ட்லாம் இருக்கும். ஸோ எப்படி ரோஸ்டடாக இருக்கும்னு வச்சுக்கலாமா. ஸோ அதுவும் ஷவர்மாவும் டேஸ்ட் பண்ணுறோம். இந்த காஞ்சி போன மில்லட்டும் அந்த தோசையை ஃபார்ம் பண்ண லேயர் கூட ஷவர்மா பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்திருக்கு.